ஃபயர் மூவி எங்களுக்கு வேற விதமான ஃபயரா இருக்கும். பசங்களுக்கு வேற விதமான ஃபயரா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்ளோ டிஃபரண்டான ஒரு வேவ்ல கொண்டு வந்திருக்காங்க. பசங்களையும், பொண்ணுங்களையும் கவர் பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கொண்டு வந்த மாரி இருந்தது. இந்த படத்துல வந்து பாலா வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே ஹீரோவா இல்லாதமா வாழ்ந்திருக்கான் மனுஷன் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆக்டிங் நல்லாயிருக்கும். படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கேர்ள்ஸ் எந்த மாரி ஏமாறுறாங்க. இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தின தழுவுன படங்கிற மாரி தான் சொன்னாங்க. பட் அது அவ்வளோ 100% உண்மைங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த மாரி ஒரு மூவி தான் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு இதுல இது ஒரு 5 விதமான பொண்ணுங்கள காமிச்ச விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பர்ட்டிகுலரா ஒரு 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 குறிப்பிட்ட இந்த மாரி பெண்கள் மட்டும் தான் ஏமாறுவாங்க. இந்த மாரி பொண்ணுங்கள் தான் இந்த விஷயத்துக்குலாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏமாந்துட்டோம்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு காட்டாம, ரொம்ப புவர் ஃபேமிலில இருக்கதா இருக்கட்டும், அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்னோசென்ட்டான கேர்ள் எப்படி ஏமாறுறாங்க, ரொம்ப டேலண்டா எல்லா விஷயமும் புரியுது. ஆனா வந்துட்டு ஈஸியா ஏமாந்துருவாங்க அவங்கலாம். அந்த ஒரு கேரக்டர காமிச்ச விதம், இது எல்லாமே சூப்பரா இருந்தது. லவ்வுன்னு சொல்லி எப்படி ஏமாறுறாங்க, அந்த அஃபெக்ஷன எப்படி தூண்ட வைக்கிறாங்க, அது எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத காமிச்ச விதம்லாம் நல்லா இருந்தது. ஆனா என்ன கொஞ்சம் கிளாமர் வந்து ரொம்ப கம்மியா காமிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. ரொம்ப அளவுக்கு அதிகமா காமிச்ச மாரி இருந்தது. ஏன்னா அதுதான் பேசப்படும். எந்த ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமா காட்டுறாங்களோ அந்த விஷயம் தானே பேசப்படும். ஸோ படத்துல வந்து நெறைய கன்டென்ட் ஹெவியா காமிச்சத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. கன்டென்ட் நெறைய இருக்குன்றீங்க. ஆடியன்ஸ் முகம் சுளிக்கிற மாரி இருக்கு. பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலி வந்து பெண்கள் எங்களுக்கு முகம் சுளிக்கிற மாரி இருக்கும். பசங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த கன்டென்ட் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இந்த அளவுக்கு ஆக்வர்டா காட்ட வேணாமே அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம நெறைய வெப் சீரிஸ், நெறைய ஃபாரின் மூவிஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதிலயே இதே தானே பண்றாங்க. ஏன் அப்போ உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கலாம். பட் நம்ம இதுல வந்து அதை ஏத்துப்பாங்களான்னு கேட்டா ஏத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. இந்த படம் சமுதாயத்துக்கு என்ன கருத்து சொல்லணும்? ஆக்சுவலி வந்துட்டு பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு மூவி தான். என்ன அப்படின்னா, அத அதிகமா காமிச்சிருக்கலாம். கொஞ்சம் இத கம்மியா காமிச்சிருந்தா கண்டிப்பா இது வந்து பேசப்பட்டுருக்கும். ரொம்ப பேசப்பட்டுருக்கும். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த மாரி பெண்கள் இப்படி இவ்ளோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல மட்டுமே ஏமாறுறாங்கன்னு காட்டாம, ரொம்ப எந்த இடத்துல பெண்கள் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவாங்க, எந்த இடத்துல வந்து ஒரு ஒரு துணை வந்தா ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு விதமும் இல்லாம கண்மூடித்தனமா அக்செப்ட் பண்ணிக்கிறது எந்த இடங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாவே காமிச்சிருந்தாங்க. அத இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு, கொஞ்சம் கன்டென்ட்டா கம்மி பண்ணியிருக்கலாம். கன்டென்ட் ரொம்ப அதிகமா அளவுக்கு அதிகமா குடுத்த மாரி இருந்தது. பசங்கள எழுப்பி வெளில கொண்டு வர முடியாத அளவுக்கு குடுத்துட்டாய்ங்க. அது கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. என்ன மாரி ஆடியன்ஸ் இந்த படத்த பெண்கள் பார்க்கலாம் கண்டிப்பா. பசங்க எல்லாருமே பார்க்கலாம். பட் ஃபேமிலியா பார்க்க முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்குறது கொஞ்சம் டவுட்டு தான். ஃபேமிலியாலாம் பார்க்க முடியாது. குழந்தைங்க அவங்கலாம் கண்டிப்பா கன்டென்ட் தான். ஸோ பெண்கள் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இப்போ உள்ள பெண்களா இருக்கட்டும், நீங்க வந்து சொல்லலாம் லவ்வுன்னு சொல்லி மட்டுமே ஏமாத்துறாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இந்த படத்துல வெறும் லவ்வ மட்டுமே காமிச்சு ஏமாத்துற மாரி இருக்காது. அது ஒரு விடோ எப்படி ஏமாறுறாங்க, அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் ஆனவங்க எப்படி ஏமாறுறாங்க, குழந்தைய கையில வச்சிருக்கவங்க எப்படி ஏமாறுறாங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல லோவாகும்ல. அந்த லோவ எப்படி கேப்சர் பண்றாங்க, அதுல நம்ம விழாம எப்படி தப்பிக்கணுங்கிற விஷயங்கள்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்ட படம் தான். பெண்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஆண்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். பாலா எப்படி பண்ணிருக்காரு? அதுதான் சொன்னேனே. பிக் பாஸ் பாலா வந்து ஆக்சுவலி வந்து இந்த கேரக்டர சூஸ் பண்ணதே வாழ்றதுக்காண்டி தான் போல அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அப்படி ஒரு வாழ்ந்திருப்பாரு. ஆக்சுவலி அவர் தான் ஹீரோம்பாங்க. பட் இந்த படத்துல அவர் தான் வில்லங்கிற மாரி தான் இருக்கும். அவரோட கண்டென்ட் இது. ரக்ஷிதா மேம்க்கு வந்து உண்மைய சொல்லணும்னா நெறையா ஃபேன் ஃபாலோவர்ஸ் உருவாயிருவாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு எப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு காட்டுன விதங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஓவர் கிளாமர் காட்டியிருக்க வேணாமே அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ரொம்ப கிளாமர். எல்லா பெண்கள்கிட்டயுமே ஓவர் கிளாமர் காமிச்சது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா, பெண்களும், ஆண்களும் சேர்ந்து பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஓவரால் ரேட்டிங் கொடுத்தீங்க எவ்வளவு? 7 குடுப்பேன். ஏன்னா அந்த கிளாமர் கம்மி பண்ணியிருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். லேக் அங்கங்க இருந்தாலும் கரு ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். ஸோ அத வந்து வெறும் கிளாமர்னாலயோ, கன்டென்ட்னாலயோ மேல ஃபில் பண்ணிட்டு கீழ அடியில கதை போயிருச்சோங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.